திருவள்ளூர் மாவட்டம் குமரிப்பூண்டி அருகே 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதை மேலும் ஒரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளி முடிந்து சென்ற தன் சிறுமியை பின்தொடர்ந்த மர்ம நபரின் சிசிடிவி காட்சிகளானது வெளியாகியிருக்கிறது. சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுதாகர். வணக்கம் சுதாகர், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவினா. கும்மிடிப்பூண்டி அருகே தமிழ்நாடு ஆந்திரா எல்லையான ஆரம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் ஆந்திராவை சேர்ந்த 10 வயது சிறுமி 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் ஆரம்பாக்கத்தில் உள்ள தனது பாட்டி வீட்டில் தங்கி படித்து வருகிறார். கடந்த சனிக்கிழமை அன்று பள்ளிக்கு சென்றுவிட்டு சிறுமி தனியாக வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர் ஒருவர் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வைத்து சிறுமியை தூக்கி கொண்டு மாந்தோப்பில் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிகிறது. இதனை அடுத்து சிறுமியின் அலறல் சத்தத்தை தொடர்ந்து அந்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார். பாதிக்கப்பட்ட சிறுமி இது தொடர்பாக தனது பாட்டியிடம் கூறி அழுதுள்ளார். இதனைத் தொடர்ந்து பொன்னேரி அரசு மருத்துவமனையில் சிறுமிக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு சிறுமிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ஆரம்பாக்கம் காவல்துறையினர் தனிப்படைகள் அமைத்து மர்ம நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனிடையே தனியாக நடந்து சென்ற சிறுமியை மர்ம நபர் பின்தொடர்ந்து வந்து தூக்கி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுதாகர்.